இங்க வந்து விஜய் என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷமா வந்திருக்காரு. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. காவேரியும் நம்ம வந்து குட்டி காவேரியும் பேசுறது, பழகுறது எல்லாத்தையும். அதே மாரி சாரதாவும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. குட்டி காவேரி எல்லார்கிட்ட பேசுறதையும் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, காவேரி வந்து நெறைய கதைகள்லாம் வந்து குட்டி பாப்பாவுக்கு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம வந்து வந்து அம்முக்கு உடனே வந்து குழந்தையும் அவ்வளோ அழகா கேட்டுட்ருக்கா எல்லா விஷயத்தையும். சரி எல்லாரும் சாப்பிட உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா வந்து என்ன பண்றாங்க, சாரதா வந்து காவேரி நீயும் உட்காரு அவங்க கூட சாப்பிடுன்றாங்க. அம்மா நான் எதுக்கும்மா நான் உன் கூட சாப்பிட்டுக்கிறேம்மான்னோன்னே, மிஸ் என் கூட சாப்பிடுங்க மிஸ் ப்ளீஸ் மிஸ் அப்படின்னு குழந்தை சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பக்கத்தில் உட்கார்றாங்க. வந்து புருஷன், பொண்டாட்டி, குழந்தைன்னு 3 பேரும் உட்காந்து அப்படியே இருக்கிறதும் பார்த்துட்டு அப்படியே சாரதாக்கு சந்தோஷம் தாங்கல. அவங்க 3 பேருக்கும் வந்து அழகா பரிமாறுறாங்க. அடுத்து வந்து அவங்க 3 பேரையும் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. என் பொண்ணு புருஷன் கூடயும், புள்ள கூடயும் உட்காந்து சாப்பிடுறது எவ்வளோ நல்லாயிருக்கு. வந்து இவங்க 2, 3 பேரும் சந்தோஷமா வந்து சீக்கிரமாவே வந்து ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணுறாங்க சாரதா. அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து குழந்தை வந்து இதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதுவா இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் என்னோட பெரிய அக்கா. இவ என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்களெல்லாம் வந்து குழந்தைகிட்ட வந்து நம்ம காவேரி வந்து குட்டி காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. விஜயும் அதை பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு வந்து இவங்கெல்லாம் இவ்வளோ வந்து பசங்களாம் வளர்ந்துட்டாங்களா? குழந்தை இவ்வளோ பெரியவளா ஆயிட்டாளா? கங்காவோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்காரு. என்ன தம்பி என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. இல்லை கங்காவோட குழந்தை அப்படின்னோடனே, ஆமாம் தம்பி நல்லா வளர்ந்துட்டா பார்த்தீங்கள்ல. நம்ம வந்து இருக்கால அம்முவோட கொஞ்சம் தான் பெரியவ அவ. பார்த்தீங்கள்ல எப்படி வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு அதான் பார்த்துட்ருக்கேன். குட்டி பாப்பாவில் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பார்த்துட்ருக்காரு. சரி குமரன் ப்ரோ எப்போ வந்தார் எப்போ வந்து சேர்ந்தார் அப்படின்னோடனே, அவர் எப்படியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. இப்போ குமரனும் வந்து கங்காவும் சேர்ந்து சொந்த ஊர்லேயே கடை வச்சு நடத்திட்டுருக்காங்க, தையல் கடை. எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்றாங்க. உன்னையும் வந்து நிவினை பார்க்குறேன். நிவின் எப்படி இருக்காரு? அதே மாதிரி யமுனாவும் எப்படி இருக்கா அப்படின்னோடனே, அவங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடி வாழ்கிறாங்க. அதுவும் நிவின் தம்பி அப்படி பார்த்துக்குது யமுனாவை. அது மட்டும் கிடையாது, யமுனா இப்போது சப் கலெக்டராக இருக்கா தம்பி அப்படின்னோடனே ஆச்சரியமாக கேட்குறாரு. உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காரு. இங்கே வந்து எல்லாத்தையும் பேசிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னும்போது ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சாரதா. இது வந்து விஜயும் குழந்தையும் கிளம்பும்போது கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, சாரதா ஒரு பிளான் பண்ணுறாங்க. காவேரி கோயிலுக்கு போகணும்ல அப்படின்னோடனே, ஆமாம்மா கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல நீங்கள் அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி தம்பி கூடயே போயிடுமா, குழந்தைய கூட்டிகிட்டு அவரும் கோயிலுக்கு தான் போகிறாராம். அப்படியே வந்து அவர் கூட போயிட்டு வந்துடுறேன் வேலை முடியும்ல அப்படின்னோடனே, அம்மா நான் எப்படிம்மா சொன்னால் கேளு குழந்தை கூட தான். ஆமாம்மா மிஸ் நம்ம கோயிலுக்கு போகலாம் மிஸ் அப்படின்றாங்க. சரி ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு காவேரி கிளம்பி வெளியே வராங்க. காவேரி பார்த்தோன்னா அப்படியே அசந்து போகிறார் விஜய். அவ்வளோ அழகாக வந்து அந்த சேரீ கட்டினா அவ்வளோ அழகாக இருக்காங்க காவேரி. ரொம்ப நாள் கழிச்சு சேரீயில் இந்த மாதிரி காவேரி பார்க்குறேன், எத்தனை வருஷமாச்சு காவேரி இப்படி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னையும் மறந்து பார்த்துட்ருக்கார் விஜய். உடனே வந்து கிளம்பலாமா கிளம்பலாம் அப்படின்றாங்க. சரி 3 பேரும் கோயிலுக்கு போங்க, முதல் முறையாக சந்திச்சிருக்காங்க. இவங்க 3 பேரையும் கோயிலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். சரி தம்பி கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு காவேரியை அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அனுப்பிச்சிடுங்க தம்பி அப்படின்னோடனே, நானே வந்துக்கிறேன் அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க இதில் என்ன இருக்குது, கோயிலுக்கு கூட்டு வந்துட்டு நானே ட்ராப் பண்ணுறேன் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. 3 பேரும் ஒன்றா போகிறது பார்த்து சாரதா பூரிச்சு போகிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல சாரதாக்கு. இங்கே வந்து சரி இங்கே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரில் ஏற்றிட்டு விஜய் வந்து போகிறாரு. அப்போ விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நல்லாச்சு காவேரி நான் வந்து இந்த மாதிரி வந்து போனது, வண்டியில் போகிறது. கடைசியாக அந்த ஆக்சிடெண்ட் ஆகும்போது நானும் காவேரி வண்டியில் போனோம், அப்போ தான் அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படி சொல்லிட்டு மனசு வந்து அப்படியே வலிக்குது விஜய்க்கு. அப்படியே வந்து கண்ணாடியை வந்து பார்த்து காவேரியை பார்த்துட்ருக்காரு. பேக் சைடில் காவேரி உட்காந்துட்ருக்காங்க. இங்கே காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. குழந்தை கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கி போகிறா. மடியில் வந்து படுக்க வைக்கிறாங்க. கோயிலுக்கு போகணுன்னு எழுப்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. விஜய் வந்து காவேரியை வந்து அப்படியே கண்ணாடியில் பார்த்துட்டே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. தன்னோட தாங்க முடியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கார் மனசு கஷ்டத்தோட. காவேரிக்கு எப்போ குணமாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாரதா என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இதில் காவேரியோட புருஷனும் அவங்க குழந்தையும் கிடச்சதையும் அவங்க எல்லாரும் குடும்பத்தோடு இப்போ போயிருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல நம்ம கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஃபோன் போடுறதுக்காக நம்ம நம்பரை போடுறாங்க. நம்ம வந்து சாரதா